நிகிதா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு எப்போது நடைபெறும் என்ற அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான அறிவிப்பு அவருடைய எக்ஸல பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய தேதி அறிவித்திருக்கிறார். அந்த பதிவில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் மற்றும் கழக தோழர்களுக்கு மாநில மாநாடு, தமிழக அரசியல் களத்தில் முதன்மை சக்தியான தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் என்றும் அந்த அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தினுடைய முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி என்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் உள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், வெற்றி நிச்சயம் என்று விஜய் அந்த எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தீவிரமாக பரப்புரை மற்றும் தேர்தல் வியூகங்களை அமைத்து களத்தில் இறங்கி தயாராகி அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் ஒரு பகுதியாக புதியதாக கட்சி தொடங்கியிருக்கூடிய தமிழக வெற்றி கழகம், அந்த விஜயின் தலைமையிலான இந்த கட்சியை பொறுத்தவரையில் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நம்முடைய பிரதான இலக்கு என்பதை முன்வைத்து அதற்கு அந்த அடிப்படையில் அவர்கள் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுது என்றால், ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் மற்றும் கட்சியினுடைய தலைவர் விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அவர் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார், அதே போன்று ஈசிஆரை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேங்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் அவர் செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்தவில்லை என்றெல்லாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அவருடைய அரசியல் நகர்வு என்பது ஒவ்வொன்றும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் அரசியல் களத்தில் பேசப்படக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற போராட்டம், அதாவது சென்னை சிவானந்த சாலையில் நடைபெற்ற போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் நடத்தினார்கள். அதில் இந்த சிறை காவல் மரணங்கள் தொடர்பாக அதை கண்டித்து அவர்கள் அந்த போராட்டம் மேற்கொண்டார்கள். அந்த போராட்டத்தில் கூட விஜய் 3 நிமிடங்களுக்கு மேலாக கூட பேசவில்லை. மக்களுக்காக ஒரு போராட்டம் மேற்கொள்ளும் போது ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளாக தான் பேசுவார் கட்சியின் தலைவர் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது. தற்போது இந்த மாநாடு பொறுத்தவரையில் விழுப்புரத்தில் இதற்கு முன்பாக முதல் மாநாடு நடைபெற்ற நிலையில் அதற்கு அடுத்து மதுரை என்பது குறிவைக்கப்பட்டு மதுரையில் இந்த மாநாடு நடைபெறுவது என்பது அரசியல் களத்தில் மிகுந்த முக்கியத்துவம் ஒன்றாகவே பார்க்கப்படுவது என்றால், விஜய் பொறுத்தவரையில் அதிகபட்சமாக விழுப்புரத்தில் அவருடைய மாநில மாநாடு நடைபெற்றது. அதற்கு உள்ளாக அதற்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அவருடைய அரசியல் நகர்வு எல்லாம் காணப்படும். ஆனால் மதுரையில் அவருடைய மாநாடு நடத்தப்படுவது என்பது மிகுந்த முக்கியத்துவம் ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது என்றால், தமிழகம் முழுக்க அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் என்ற அறிவிப்பு கூட எப்போது அதற்கான அந்த பயணங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான அறிவிப்புகள்லாம் அந்த மாநாட்டில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாநில மாநாட்டில் மிக முக்கியமான அறிவிப்புகள்லாம் அவருடைய கட்சி சார்ந்து மிக முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.